வணக்கம். இன்னைக்கு நம்ம ஈஸி சமையல் என்ன பார்க்க போறோம்னா, ஈஸியான ஒரு வெங்காய போண்டா, டீ கடை வெங்காய போண்டா தான் பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டோம். நம்ம இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். நீல வாக்கில் கட் பண்ணதை வந்து நல்லா உதுத்து விட்டுருங்க. நல்லா உதிரியாக உதுத்து விட்டுருங்க. நல்லா பொழுன்னு இருக்கிற மாதிரி வெங்காயத்தை உதுத்து விட்டுருங்க. அவ்வளோதான், நமக்கு மசாலா மாவு எல்லாமே நல்லா ஒன்று போல் சேர்ந்து வரும். இந்த அளவுக்கு நல்லா உதுத்து விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு தொழுப்பு, ஜீரகம் 1 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. இந்த பவுலில் 2 இன்ச்சு அளவு இஞ்சி எடுத்து நல்லா வெள்ளைப்பூண்டு வந்து ஒரு 10 வெள்ளைப்பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கோம். இடித்து வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கும் போது நமக்கு போண்டாவுக்கு நல்லா அருமையாக இருக்கும். அடுத்து மல்லியில் கொஞ்சமாக ஒரு கொத்தை எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்தை உருவிட்டு உள்ளே சேர்த்து விட்டுறலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு தடவை மசாலா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை விரைவி விட்டுருங்க. நமக்கு வந்து காரசாரமெல்லாம் நல்லா வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடலை மாவு வந்து ஒரு 1/4 கப்பு. இந்த பவுலில் ஒரு 1/2 கப்பு ரவை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து ரவை தான் அதிகமாக இருக்கும், கடலை மாவு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு சூப்பராக ஒரு போண்டா அருமையாக வரும். மாவெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இது போல் விரைவி கொடுங்க. வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி சத்து இருக்கும். அதனால் அந்த தண்ணி சத்துலேயே நம்ம அப்படியே மாவை போட்டு விரைவி கொடுக்கும்போது கொட்டிக்கும். அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி தெளித்து அதை கெட்டிப்படுத்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம ஒரு கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுக்கணும். ஒரு 50 ml மட்டும் தண்ணி அப்படியே தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டுட்டு அப்படியே 5 விரல்கிட்ட அப்படியே நல்லா அப்படியே கலந்து விடுங்க. இப்போ ரொம்ப தண்ணி சேர்த்து குளன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அடுத்து கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். நல்லா சூடானோடனே அடுப்பு மீடியத்திலே வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் சூடு சரியாக இருக்குது. நம்ம வந்து போண்டாக்களை எடுத்து போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காய போண்டாவுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும். லேசான அந்த மாவு பதத்தான் இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு இந்த வெங்காய போண்டா வெங்காய டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அப்படி கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு ரொம்ப அழுத்த வேண்டாம். உருண்டைகளை ரொம்ப அழுத்தாமல் லேசாக மட்டும் இப்படி உருட்டுங்க போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி போடுங்க. நம்ம நிறைய மாவு சேர்க்கும் போது உள்ளுக்க வெந்து வராது, மாவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்கும். அதனால தான் நம்ம குறைஞ்ச மாவில் வெங்காயத்தை அதிகமாக போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு லேசாக மட்டும் அப்படி, அவ்வளோதான். ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். டைட் பண்ணால் உள்ள வரைக்கும் நமக்கு வந்து வராது. லேசாக அந்த மாதிரி 10 நாக்கில் உருண்டையை போட்டு உள்ளே சேர்த்துருங்க. எண்ணெயில் சேர்த்துட்டோம். எண்ணெயில் சேர்த்துட்டு லேசாக ஜல்லிக்கரண்டியை வச்சு ஒரு புரட்டி எடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து புரட்டுங்க போதும். இப்போ வெங்காய வடை ரெடி ஆகுதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் பொறுமையாக ஆகிறதுனால கூட ஒரு நிமிஷம் ஆனால் நமக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வரும். இந்த பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நல்லா முள்ளாக அருமையாக அந்த வெங்காயமெல்லாம் பொரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துச்சு. இந்த சமயத்தில் எடுத்துடலாம். இந்த அளவுக்கு பொறுன்னு வரும்போதே எடுத்துடணும். இப்போ நம்ம எடுத்து வெளியில் வச்ச பிறகும் அந்த இருக்கிற சூட்டுக்கேவும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். இப்படி இருந்தால் தான் நமக்கு எடுத்து சாப்பிடும்போது பிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கா வெங்காயம் நல்லா பொரிஞ்சு தூக்கிட்டு இருக்கா இப்படி இருக்கும், நம்ம தான் நல்லாயிருக்கும்.